குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். He is one of the most sweetest people I've worked with. I'm one of the most rudest person on set. And even with juniors, the way he kind of even narrates the script, usually most of the directors whom I work with, they don't really tell the scene much to the juniors, they just let them be. This boy, he really takes that pain to explain each and every detail to them to get the best out of them. That's the kind of hard work my director has put into this film. So yeah, I'm happy to be part of this. Thank you. வராது, சாரி, மன்னிச்சுக்கோங்க. முக்கியமாக சில விஷயங்கள் இந்த தருணத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த கதை போமான்ற பாடல் வந்து என்னோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் அது மிகையாகாது. அந்த அட்ரஸ்ல இருந்த வீட்டில் ஒரு 5 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து ஏண்டி விட்டு போனேன் அப்படின்னு ஒரு அட்ரஸ்க்குள்ள ஒரு புது வீடை தேடி வந்து புகுந்துருக்கேன். இந்த அட்ரஸ்ல கொஞ்ச நாள் வாழ போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஐ நீட் டு தேங்க் மை படி அஸ்வத், லியோன், பிரதீப் பிரதர், AGS ஃபேமிலி, அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம். ஐ எம் வெரி இண்டெண்டட் டு திஸ் என்டையர் ஃபேமிலி ஹியர். திஸ் நத்திங் மச் ஃபார் மீ டு சே. இந்த படம் வந்து ஒரு நட்பின் திருவிழா அப்படின்னு சொன்னா அது ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் அப்படின்னு நான் உண்மையா நினைக்கிறேன். இந்த தருணமே டிராகன் அப்படின்றதே வந்து நட்பின் திருவிழா. ஆன் ஸ்கிரீன் அஃப்கோர்ஸ் பிரதீப் பிரதர் கூட விஜய் சித்து, ஹர்ஷத் கான் அவங்களாம் பின்னி எடுத்துருப்பாங்க, பெடல் எடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இங்கே. மெயினாக பிரதீப், அஸ்வத் மேமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும் மேம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை வணக்கம். சாரி, அவ்வளோவா ஃப்ளோவில் வராது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணணும். பிரதீப் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நாங்களும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் முதல்ல முன்னாடியே ஒரு இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி டைம்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன் நிறையா. அப்புறம் கோமாளி ஆகட்டும், அதுக்கு அடுத்த ஃபிலிம் ஆகட்டும், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் நான் அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த ஒரு டைம் வந்து என் லைஃபோட ரொம்ப ரொம்ப ஒரு லோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டைமில் தான் வந்து நான் முதல்ல அவருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவர் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு மீட்டிங் கொடுத்து என் ஸ்கிரிப்டை கேட்டு அந்த நேரத்தில் நடந்தது தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு ஃபிலிம். அதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் லைஃப் டைம் பிரதீப். கொம்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ இல்லை எல்லாருக்குமே ஃபென்டாபிளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். லைட்டாக பீதியாக இருக்குது. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க. திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஒன்று AGS என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ,
அஸ்வத் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால் உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான். ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சளைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். அங்கே உட்காந்துருக்க 2 வாண்டு அதுங்கக்கிட்ட கூட போயிட்டு என்ன சீனுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும் இந்த ஷாட்டில் இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கிட்டே சொல்லிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய மக்கள் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறேன். அஸ்வத்கிட்ட நான் கற்றுக்கிட்டதுன்னு என்னென்னா, என்னப்பா எப்படி நம்மளை மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி வேலை பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா காரணம் கேமராமேன்.